ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் ஜோன். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து நான் டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு என்ன லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இந்த பிக்சர் வந்து ஃபுல் டே சமையல் தான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் செஞ்சேன். அரிசி மாவு தோசை மாவு பணியாரம் தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நறுக்கிக்கிட்டேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பூண்டு, மல்லித்தலை சேர்த்துக்கிட்டேன். தோசை மாவு தாங்க. தோசையே ஊற்றி போர் அடிக்குது, இட்லியே ஊற்றி போர் அடிக்குன்னா சில நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பணியாரம் மாதிரி ஊற்றுவாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அந்த ஷேப்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால இப்போ அந்த தாளிப்புலேயே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். உளுந்து நல்லா நிறையா சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் சாப்பிடும் போது பாருங்கள், உளுந்து நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாயில் நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை மாவில் தான் நான் இப்போ தாளிப்பை வந்து ஊற்றிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் அளவு சாப்பிட்ற மாதிரி மாவுங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு சோடாப்பு, பேக்கிங் சோடா இருக்குல்லங்க, அது வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது தாளிப்பு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். உளுந்து நிறையா சேர்த்துக்கணுங்க வறுக்கும் போது, அப்போ நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா உங்களுக்கு கலர் வந்து எல்லோ கலராக இருக்கும். அந்த பணியாரம் வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. சோடாப்பு அப்போ தான் நல்லா கரைஞ்சி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம வந்து பணியாரமாக ஊற்றணும். உடனே ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் அந்த சோடாக்குள்ளே அந்த வேலை வந்து செய்யுங்க அந்த தோசை மாவில். பாருங்கள், எப்போவுமே நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிப்பிங்க. இப்போ அதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். 2 தக்காளி, ஒரு வரமிளகா உப்பு போட்டு அரைக்க போகிறேன். பச்சையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ அதை தாளிக்க போகிறேன். தக்காளி தொக்கை கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. வெறும் தக்காளியும் வரமிளகாவுங்க பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. கொதித்து நல்லா வற்றி வரணும். மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் கழுவி சேர்த்துக்கிட்டேன் தண்ணியை. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபிங்க, தக்காளி சட்னி சொல்லி 4 சட்னி போட்டிருப்பேன். அதில் ஒரு சட்னி இந்த சட்னி செஞ்சுருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த தக்காளி சட்னியோட ரெசிபி வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெர்ஜ் ஆயிருங்க உப்பு வந்து. இப்போது நம்ம அடுப்பு வந்து மாற்றிக்கலாம், பணியாரம் ஊற்றிக்கலாம். இது அடுப்பு வந்து இந்த சைடு வச்சு தக்காளி தொக்கு ரெடி ஆகட்டுங்க. ஒரு சைடு இந்த பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து பணியாரம் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 15 மினிட்ஸ் தான். பணியாரம் மட்டும் நம்ம சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கணும். பணியாரக்கல்லை வந்து மேலே வந்து லேசாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், நெய் வந்து நிறையா சேர்க்கலாங்க. அது வந்து குட் கொலஸ்ட்ரால். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பணியாரக்கல்ல இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் பணியாரத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசன்ட் டேஸில் தாங்க இந்த பணியாரம் வந்து செய்ய ஆரம்பித்தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எப்போவும் தோசை இட்லி அந்த மாதிரி செய்கிறப்போ போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப இதுனா பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. இது நம்ம தோசையாக ஊற்றுறது பதிலாக இந்த மாதிரி நம்ம பணியாரமாக ஊற்றுறோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமும் மேலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கவின் சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிடையே நான் நிறையா கிச்சன் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ விலாக் மாதிரி வருங்க. நான் டெய்லி என்ன குக் பண்ணுறேன், மார்னிங் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்சு, நைட் டின்னர், அப்போ இடையில ஏதாவது சூப் ரெசிபி, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா ஃபுல் டே உங்களுக்கு விலாக் மாதிரி வரும். பாருங்கள், எல்லோரும் மறக்காமல் கவின் சோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். திருப்பும் போது அந்த மாவு வந்து விழக்கூடாதுங்க, விழாமல் அப்படியே இருக்கணும். அதான் பணியாரத்தோட இதுங்க டெக்னிக்கு. அது எப்படி வெந்திருக்கு அப்படின்னா, திருப்பும்போது பார்த்திங்கன்னா விழக்கூடாது. அந்த மாவு வந்து அப்படியே நல்லா வெந்துருச்சு. சிம்மிலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக புஷ்ஷுன்னு நல்லா பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கலங்க, சோடாப்பு சேர்த்தனால. சோடாப்பு பிடிக்கலைங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக புளிச்ச மாவு சேர்த்துக்கலாம். நார்மல் தோசை மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா குழுன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து வேகாது. உள்ளெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பாருங்கள். பணியாரம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க வேகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு.
இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்னி கூட வைக்கலாம். 2 சட்னி நான் செய்யலான்ட்டு இருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா, ஒரு சட்னியே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு அப்படியே மீதி இருக்குங்க வீட்ல. சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே மீதி இருக்கும். அதனால் 2 சட்னி செஞ்சு சாப்பிட மாட்டாங்கனால தான் சரி ஒரு சட்னி தான் செஞ்சேன். பாருங்கள் இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஹாட் பேக்கில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் பணியாரம் நல்லா புசு புசுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு நான் கடைசி தட்டில் வச்சு சாப்பிடும்போது காமிப்பேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ 2வதும் மீதி உள்ள மாவையும் நான் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பணியாரம். அந்த உளுந்து, கடுகு, வெங்காயம், அந்த மல்லித்தலை, தக்காளி தொக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருங்க. ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுங்க. அடுத்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்வீட் கார்ன் சூப் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுட்டு இஞ்சியும் பூண்டையும் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இல்லைன்னா வாயில் சாப்பிடும்போது சூப் குடிக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் வாயில் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இது ரெடிமேட் ஸ்வீட் கார்னுங்க பேக்கெட்டு. இதில் வந்து பாதி அளவு நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு நான் வந்து இந்த கார்ன் இதில் போட்டுக்கிறேன். இன்னொரு பாதி அளவு வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அப்படியே அரைக்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் வெங்காயம் கிடையாதுங்க, சாரி, ஸ்வீட் கார்னு, கேரட் கொஞ்சம் திருவி போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் அரைச்சது அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு இது நல்லா கொதிக்க விடலாம். அந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது ரெடிமேட் தான், அதனால் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்லைட்டாக வந்து மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இதுதான் அந்த சூப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க அந்த குழுன்னு உங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் மேலே லைட்டாக பெப்பர் தூவிக்கிறேன். பெப்பர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 11:30 போல் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குங்க. அதனால் நான் எதுவும் மோர் அந்த மாதிரி செய்யலை. சரி சூடாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சூப் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 போல் ஸ்வீட் கார்ன் சூப் வந்து செஞ்சு கொடுத்தேன். இப்போ ஸ்வீட் கார்ன் சூப்பும் செஞ்சு குடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தூதுவளை துவையல், முட்டை ஆம்லேட்டு, வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது கூட தேங்காய் சில்லு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு வரமிளகா, கொஞ்சமாக புளி. இப்போ இது வந்து தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் தூதுவளை இலை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. தூதுவளை இலையில் பார்த்திங்கன்னா அடியில் தாங்க தூசியாக இருக்கும். அடியில் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ கடைசியாக தாங்க போடணும். ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தூதுவளை உப்பு போட்டு அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பச்சை கலரில் சூப்பராக இருக்குல்லங்க கலர் வந்து. தூதுவளை துவையல் தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கிட்டேன் குழந்தைங்கள தூதுவளைலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய பித்தளை பாத்திரங்க. அம்மா காலத்தில் உள்ளது, ஆட்சி காலத்தில் உள்ள பித்தளை பாத்திரம். அம்மாட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்ததும் எப்பவும் போல் தாளிப்பு தாங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்ச இந்த தூதுவளை பேஸ்ட்டு, தேங்காய், இந்த விழுது வந்து சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அந்த எண்ணெய் திரண்டு மேலே வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும், கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் முட்டை ஆம்லேட்டுங்க. 4 முட்டை, கொஞ்சம் மல்லித்தலை, பெப்பர் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் வந்து சரி வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு முட்டை கூட மிக்ஸ் பண்ணிடுவேன். வதக்கின வெங்காயத்தை முட்டை ஆம்லேட்டில் சேர்த்துக்கிட்டேங்க. லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு பாருங்கள். நான் கிண்டும் போது என் பொண்ணு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால தான் நான் டைனி குக்கிங் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முட்டை வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ உங்களுக்கு ஆம்லேட் நல்லா புஸ்ன்னு வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம அரைக்காது இல்லைங்க, கொஞ்சமாக அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அரைக்காது. அப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு அரைச்சோன்னா தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிச்சன் டிப்பு. இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரைங்க. வெண்டைக்காய் வெறும் சட்டியில் நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில் வந்து பொரியல் செய்யக்கூடாது. அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு கடாயில் தாளிப்பு போட்டுட்டு கடுகு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, எண்ணெய் சேர்த்து நல்லா தாளிப்பு போட்டு இந்த மசாலாவில் இப்போ வெண்டைக்காய் போட போகிறோம். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வெறுச்சட்டியில்
வதக்கிட்டு அந்த சட்டியில் செய்யக்கூடாதுங்க. இது வந்து நான் வெயிலில் காய வைக்க எனக்கு டைம் இல்லை, அதனால சரி இன்ஸ்டண்ட்டாக இப்படி பண்ணிக்கலாம், அப்போ அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அந்த தேங்காய் திருவினதையும் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அது நான்ஸ்டிக் கடாய்ங்கிறனால தண்ணி தேவைப்படாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் வந்து தோசைக்கல்லில் தாங்க ஊற்றுவேன். நல்லா அப்போ தான் பெருசாக வரும். பாருங்கள், பீட் பண்ணனால நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. பாருங்கள், இந்த பக்கம் வெண்டைக்காவும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. மதியானம் லன்ச் வந்து இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ரைஸு, வடித்த சாதம் தாங்க, தூதுவளை துவையல், முட்டை ஆம்லேட்டு, வெண்டைக்காய் பொரியல், தயிர். இதாங்க இன்றைக்கி எங்களோட மத்தியானம் லன்ச் மெனு. இந்த மாதிரி லன்ச் மெனு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் சரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம், நின்றுட்டுலாம் தோசை விடுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் 1 வரமிளகா, அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. 1 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேங்க, 4 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருந்தேன், ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனுங்க. சட்டுன்னு உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். என்னோடய மெத்தட் இப்படி தாங்க நான் அரிசி பருப்பு சாதம் செய்வேன், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருந்ததுங்க, நல்லா டேஸ்ட்டாக குலைவாக சூப்பராக வந்திருந்தது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, டோட்டலாக வந்து 2 டம்ளர் கணக்கு. 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குக்கரில் வந்து 4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன், எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் ஊற்றிருந்தேன். ஏன்னா அரிசி நல்லா குலைவாக வந்துடும், ஆனால் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாதியிலே இருக்கும். அதனால் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நான் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு சாதத்துக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், குக்கர் போட்டு ஃபுல் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமு, ஃபுல் ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில், சிம்முக்கும் நடுவில். பாருங்கள், டைம் 8:45 ஆயிடுச்சு. இப்போ தான் குக்கரில் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் அரிசி பருப்பு சாதத்துக்கு வடகம் வறுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பு சாதம் எவ்வளோ குலைவாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.